கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, தை மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். 25 நிமிடங்கள் தியானம் இசையுடன் வழங்கப்படும். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே வழங்கி வைப்பார். இன்றைய எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய அம்மா வரத அம்மா அழகான ஒரு தலைப்போடு இங்கு வந்திருக்கிறார் கனடாவில் இருந்து. ஆனால் அவர் தற்போது இங்கே லண்டன்லே இன்னைக்கு வசித்து வருகின்றார். அவருடைய தலைப்பு துறவரவியலும் முதுமையும் என்ற அழகான ஒரு தலைப்பு. இந்த தளத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பாகவும் அது இருக்கின்றது. அதற்கு பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக எங்களுடைய தளம் பிரித்தானிய நேரப்படி இரவு 9:30 மணிக்கு நிறைவு பெறும். சகலரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் தியானத்தை வழிநடத்த திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 12ஆம் தேதி திங்கட்கிழமை, தை மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியா இத்தியானம் அமைகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்ச நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தின் போது தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு
அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இசையை வழங்கிய செல்வி மாஸ்டருக்கும், பதாதைகளை வழங்கிய ஆனந்தி மாஸ்டருக்கும், பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவா மோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தலத்தை 3 நேரமும் ஒழுங்காக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும், அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ரமேந்தி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் செய்து பிரபஞ்ச நன்றியையும் நீங்கள் கூறியமைக்காக உங்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி வரதா சண்முகநாதன் அம்மா வந்திருக்கிறார்கள். அவரை நான் அன்புடன் அனைவர் சார்பிலும் முதல் வரவேற்று கொண்டு, அம்மா இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல, மிகவும் பழையவர், எங்களுக்கு ஒரு மூதாதையர், எங்களுக்குரிய அறிவோடு அவருடைய அனுபவத்தையும் எங்களுக்கு கூறக்கூடிய ஆளுமையுள்ள ஒருவரை நாங்கள் இந்த தளத்துல இன்று பேசுவதற்கு அழைத்திருக்கின்றோம். அவரை பற்றி நான் நிறைய பேச தேவையில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் கடந்த 3ஆம் தேதி எங்களுடைய ஜோகர் சுவாமிகளுடைய குருபூசை தினத்தை விம்பிள்டன் பிள்ளையார் கோவிலிலே அதை முன்னிலைப்படுத்தி தானே வந்து இந்த வயதிலையும் இந்த குளிர்காலத்திலையும் வந்து அந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தியிருந்தார். அவருக்கு நான் அனைவர் சார்பிலும் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்ல அவர் இந்த வேளையிலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பது உண்மைக்கு அவருக்குரிய இறை அருள் நிறைவாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. ஆகவே இப்பொழுது இந்த தளத்தை நான் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய பேச்சு இன்றைக்கு துறவரவியலும் முதுமையும் நல்ல அழகான ஒரு தலைப்போடு வந்திருக்கிறீர்கள். இந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு. வாருங்களம்மா. வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் திருக்குறள் எங்களுக்கு புதிதானதொன்றல்ல. நாங்கள் யாவரும் அறிந்த ஒருவர், அறிந்த ஒரு நூல் இருந்தாலும் அது ஒரு சமுத்திரம், அள்ள அள்ள குறையாத ஒரு சமுத்திரம். அந்த வகையிலே நாம் எந்த நாளும் திருக்குறளில் புகுந்து பல அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அறிவுரைகளிலே அறத்து பாலில் அவர் பால் என்றார், இயல் என்றார், அதிகாரம் என்றார், குறள் என்றார். அந்த 3 பாலாக பிரித்து அந்த முதலாவதாக வரும் அறத்து பாலிலே இறுதிக்கு முதலாக இறுதி ஊழியல் என்று ஒரு அதிகாரம் மாத்திரம் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முதலாக துறவற இயல். துறவற இயலை 6 அதிகாரங்களாக பிரித்திருக்கிறார். அவை யாவை என்று பார்த்தால், நீங்கள் பல பேர் இப்பொழுது உங்களுடைய ஐபேட் திறந்து வைத்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் நான் சொல்வது மிகச் சுருக்கமாகத்தான் சொல்ல போகிறேன். முதலிலே அருள் தலைப்பு, அடுத்தது புலான் மறுத்தல், 3வது தபம், 4வது கூடா ஒழுக்கம்,
ஐந்தாவது கள்ளாமை, ஆறாவது வாய்மை. அவருடைய அந்த எழுத்து நடையிலே, அந்த பாவியற்றும் நடையிலே இப்படியாக பிரித்து பிரித்து அற ஒழுக்கங்களை மிக தெளிவாக யாவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக சில குறட்பாக்களுக்கு கட்டாயம் விளக்கம் தேவை. சில குறட்பாக்கள் திட்ட தெளிவாக தமிழறிந்தோருக்கு விளங்கக்கூடிய வகையிலே மிக சுருக்கமாகவும் மிக விளக்கமாகவும் தந்திருக்கிறார். அந்த வகையிலே தான் அவர் இன்றும் அன்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பேராளர். முதலாவது அருள். அருள் என்ற பகுதியிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது அருள் என்றால் என்ன. நாங்கள் திருவருள், இறைவனுடைய அருளை பற்றி கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அருள் என்பது நேயம், இரக்கம், தயவு, தாட்சண்யம் இப்படியாக கூறிக்கொண்டு, கருணை இப்படியாக அந்த சொல்லிற்கு எத்தனை தமிழ் சொற்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் பொருத்தமாக கொள்ளலாம். அருள், அந்த அருளை பற்றி அவர் கூறும் பொழுது அருட்செல்வம், செல்வத்து செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம், செல்வத்து செல்வம் அது எல்லோரிடத்திலும் இருக்க முடியாது. அதை தேட வேணும், அருளை தேட வேணும். என் நேரமும் வள்ளுவர் கூறும் இந்த அறங்களை நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே கடைபிடிக்க வேண்டுமாயின் அவற்றை நாளும் பொழுதும் நம்முடைய மனதிலே இருத்தி இருத்தி உள்ளத்திலே செலுத்தி செலுத்தி எங்களுடைய அந்த கான்சியஸ்னஸ், அதாவது அடித்தள மனத்திலே கொண்டு போய் சேர்க்கவன். அந்த முறையிலே இந்த தலைப்பை பற்றி நான் ஒன்றும் கூறாமல் நேரடியாக திருவள்ளுவருடைய திருக்குறளுக்குள்ளே புகுந்து விட்டேன் என்று நினைக்காதே. முதலில் இது ஒரு முகவரியாக வைத்துக்கொண்டு நான் சொல்ல போவது என்ன என்றால், ஏன் நான் இந்த தலைப்பை எடுத்தேன். முதுமை இந்த தளத்திலே இளையவர்கள் பலர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், அல்லது இந்த தளம் இன்னும் அந்த அளவிற்கு உயரவில்லை. இளையவர்களையும் சேர்த்து நடத்தக்கூடிய அளவிற்கு ஆங்கில மொழியுடன் பேசி கலந்துரையாடல் செய்ய இன்னும் காலம் வரையில்லை, வரும். அந்த முறையிலே முதுமையும் துற அற இயலும். அந்த காலத்திலிருந்தே துறவரத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு முறை இருந்தது. பழைய காலத்திலே இந்த இந்தியாவிலே என்ன நடந்தது, இல்லறத்தை முடித்துவிட்டு மீதியாக பொதுவாக ஆண்கள் துறவரத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் பின்பு பௌத்த சமயத்திலும் இந்த கிறிஸ்தவ சமயத்திலும் அதற்கு முன்பு எங்களுடைய சைவ சமயத்தில் மடாலயங்களிலும் இந்த துறவர இயலை மேற்கொள்வோர் இருந்தார். ஆனால் இந்த காலத்து வாழ்க்கை இயலிலே, வாழ்க்கை தத்துவத்திலே இந்த துறவரம் என்பது முதுமை வரும்போது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறம். வீட்டை விட்டு போக வேண்டிய தேவையே இல்லை. வீட்டிலே இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அறம். பிள்ளைகளோட இருந்து, வேற பிள்ளைகளோட இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அறம்.
அந்த விதமாக சிந்தனை செய்து கொண்டு நாங்கள் எங்களது வாழ்க்கையை முன்னெடுப்போமானால், அதாவது இல்லற அறங்களை முறையாக முற்றாக முடித்து விட்டு பின் எமது மிகுதி காலத்தை, அதாவது முதுமை காலத்தை இந்த துறவற அறங்கள் பற்றி சிந்தித்து அவற்றை உட்கொண்டு அவற்றை என்னாலும் இந்த அறங்கள் என்கின்ற அந்த பண்பு சடுதியாக வராது, சடுதியாக வந்துவிட்டு மறைகின்ற தன்மையும் அதற்கு உண்டு. ஏதோ மனித இயல்பு அது. மனம் மாறுபடும், அங்கு இங்கு இழுபடும். இருந்தாலும் இந்த 6 அதிகாரங்களிலும் கூறப்பட்ட அறங்களை நாங்கள் முதுமையில் தனிமையில் இருந்தும் பிள்ளைகளோடு இருந்தும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கட்டாயமாக சிந்தித்து அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று நான் நினைத்து செய்கிற ஒரு விடயத்தை உங்கள் முன் இன்று வைக்கின்றேன். முதலாவதாக அருள். அதற்கு உதாரணமாக முதல் குறளை சொன்னேன். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுளர். பூரியார் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சாதாரணமாக நல்ல ஒழுக்கம் கொண்டு இராத மக்கள். அவர்களும் பொருளை தேடிக்கொள்ளலாம், ஆனால் அருளை தேடலாம். தேடினால் தேடலாம், யாரும் தேடினால் தேடலாம், கிடைக்கும். அடுத்ததாக இருப்பது புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் என்ற அந்த அதிகாரத்துக்கு வரும்போது எனக்கு புல்லரிக்கும். நான் சிறு வயதில் இருந்தே கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற அந்த குரலை கேட்ட அந்த வயதில் இருந்தே இந்த புலால் மறுத்தல் என்ற விடயத்தை கை கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அது கிட்டத்தட்ட இப்ப 80 வருடங்கள் வைங்கோ வருடமாக இந்த தேடல் போய்கொண்டே இருக்கிறது. மறுத்தேன், பின்பு திரும்பி போவேன், மறுப்பேன், பின்பு திரும்பி போவேன். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவ்வாறு அமைந்தன. இருந்தாலும் வாழ்நாள் முழுதும் புலாலை மறுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் இருந்து இன்றைக்கு 2018ஆம் ஆண்டு முற்றாக மறுத்து விட்டேன், முற்றாக முட்டே விட்டேன். அப்படியாக ஒரு நிலையை நான் எய்தினேன் என்றால் அது என்னுடைய ஒரு வாழ்நாள் முழுவதும் கொண்டு போராடிய ஒரு விடயம் இன்றைக்கு எனக்கு கை வந்திருப்பது. அது சிவனுக்கு நன்றி. நான் அடுத்ததாக 3வது தவம். தவம் என்றால் என்ன? தவம் என்பதுதான் என்ன? தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். அந்த முறையிலே தவம் என்று பார்க்கின்ற பொழுது தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் அல்லல் உட்பட்டு. தம் கர்மம் தவம். தவம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு வேறொரு கருத்தும் இருக்கிறது. மனிதர்கள் செய்கின்ற தவம் யோகம். ஆனால் இங்கே தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். அந்த தம் கர்மம் என்றது என்ன? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமல் அத்தே தவத்திற்கு உரு
அதுதான் தவம். எங்களுக்கு வருகின்ற இடர்பாடுகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த நாங்கள் பழக்கிக் கொண்டோம். ஆனால் அது தவம். உயிர்க்கு உருகன் செய்யாம, இப்ப இந்த புலான் மரத்திலேயும் நாங்கள் உயிர்க்கு உருகன் செய்யாது இருக்க வேண்டும் என்ற அறம் கூறப்பட்டது. அதற்கு முன் முதலாவது அதிகாரத்திலே அருள், உயிர்க்கு உருகன் செய்யாமையும் அருள். எல்லா அதிகாரங்களிலும் அவர் முதல் இடத்திற்கு போவதை நாங்கள் காணலாம். அருள், காருண்யம், உயிர்களுக்கு காருண்யம், மரங்களுக்கு காருண்யம், மக்களுக்கு காருண்யம், பறவைகளுக்கு காருண்யம், மிருகங்களுக்கு காருண்யம், உயிர் வாழ் அனைத்துக்கும் காருண்யம் காட்ட வேண்டும் என்பதை வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே, அந்த இயலிலே கூறி வைக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக உள்ளதுதான் நான் முதல்ல கூறியது அருள், புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் என்றால் எங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். கூடா ஒழுக்கம், ஒழுக்க இயலிலிருந்து எந்த இயலிலும் நாங்கள் உண்மை பேசுவதில் பிழைத்தாலும், வேறு பல ஒழுக்கங்களில் பிழைத்தாலும் அது கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் வேண்டாம் என்பது வள்ளுவர் வாக்கு. வானுயர் தோற்றம் அவன் செய்யும். வானுயர் தோற்றம், தோற்றம் என்று சொன்னால் இந்த உடம்பின் தோற்றம் அல்ல, வானுயர் தோற்றம். எந்த அளவிற்கு எங்களுடைய புகழோ பெருமையோ எதுவோ உயர்ந்திருந்தாலும் வானுயர் தோற்றம் எவன் செய்யும். தன் நெஞ்சம் தான் உயர் குற்றப்படு. தன் நெஞ்சம், நெஞ்சுக்கு தெரியும் எல்லாம். நான் போய் சொல்றேன், ஒரு கள்ளமா செய்கிறேன், மற்றவைய பற்றி கூடாம நினைக்கிறேன், அல்லது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறேன், இதெல்லாம் எங்களுடைய நெஞ்சுக்கு தெரியும். அப்ப நாங்கள் நெஞ்சறிந்து இந்த குணங்களுக்குள்ளே போகக்கூடாது என்றுதான் திருவள்ளுவர் எங்களுக்கு இடித்து காட்டுகிறார் 10 குறள்களிலே. அடுத்தது கல்லாமை, கள்ளம் செய்யாமை. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவாக இருப்பதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு குறளை எடுத்து நீங்கள் பார்த்து திரும்பவும் அதை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கொள்ள வேண்டும், நானும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்புடன் இங்கு வந்தேன். மற்றும்படி யாருக்கும் எந்த புத்திமதியோ அறிவுரையோ கூறுவதற்கு அல்ல. வானுயர் தோற்றம் எவன் செய்யும், தன் நெஞ்சம் தான் உயர் குற்றப்படு. திரும்ப திரும்ப வெவ்வேறு விதங்களிலே வள்ளுவர் எங்களுக்கு இதனை அறிவுறுத்தி நெஞ்சிலே பதிய பண்ணுகிறார். அதுதான் அவருடைய வேலை. அடுத்து வருவது கல்லாமை, அதாவது 5வது அதிகாரம். கல்லாமை, களவு செய்யாமை. களவு எத்தனையோ விதத்திலே செய்யலாம். அவருடைய பொருளை திருடி களவு செய்யலாம், அல்லது பிறருடைய பொருளை திருட வேண்டும் என்று நினைத்தாலே அது களவு என்கிறார் வள்ளுவர். உள்ளத்தால் உள்ளலும் தீதே. அதை என்னட்ட இருந்தா அப்படி நல்லா இருக்கும், அல்லது இவர் இவ்வளவு வச்சிருக்கிறார், அதெல்லாம் கொஞ்சத்தை நான் எடுத்தாலும் நல்லா இருக்கும்.
உள்ளத்தால் உள்ளலும் தீதே. அதே களவு என்று கள்ளத்தால் கல்வம் என. அதே களவு ஆனபடியால் நெஞ்சால கூட நினைக்க வேண்டாம். கள்ளம் வேண்டாம், பொய்மை வேண்டாம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச வேண்டாம். திரும்ப திரும்ப எங்களுடைய வாழ்நாளிலே இவற்றையெல்லாம் கடிந்து கலைந்து மறுபுறமாக எமது உள்ளத்தை சுத்தப்படுத்தி, விபுலானந்தர் ஒரு முறை சொன்னார், உள்ள கமலமடி உத்தமனார் வேணும். உள்ள கமலம் வெள்ளை நிற பூவுமல்ல, வேற எந்த மலருமல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவர். அதைத்தான் எங்களுக்கு திருக்குறள்ல கூறியிருக்க. திருக்குறள்ல கூறினதை விவேகானந்தர் எங்களுக்கு, விபுலானந்தர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். கல்லாமே முடித்து கொண்டால் இறுதியாக வருவது வாய்மை. வாய்மை எனப்படுவது என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும். ஆஹா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத செயல். இது இது இந்த விதமாகவும் தீமை இருக்கக்கூடாது. வாயால வரக்கூடாது, சொல்லால வரக்கூடாது, செயலால வரக்கூடாது. பிறர் பொருளை இல்லை ஆசைப்படக்கூடாது. இப்படியாக இந்த ஒழுக்கத்தை வள்ளுவனார் எங்களுக்கு இந்த துறவற இயலிலே கூறியிருக்க. இல்லற இயலிலே இந்த ஒழுக்கம் பேணப்படத்தான் வேண்டும். ஆனால் ஏன் துறவற இயலிலே இவற்றை அடித்து கூறியிருக்கிறார் என்று கூறினால், அவருடைய காலம் தொடக்கம் முதுமையிலே தான் இந்த துறவரத்தை மக்கள் மேற்கொண்டார்கள். அதுக்கு முந்தைய காலம் தொடக்கம் இது இப்படியாகத்தான் இருந்தது. அதனாலே தான் நான் என்னுடைய தலைப்பை துறவற இயலும் முதுமையும் என்று எடுத்துக்கொண்டேன். 20 நிமிடம் சொல்லிருக்கலாம் என்று என் மனம் சொல்லுகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் இருக்கம்மா. 10 நிமிஷம் இருக்கு. அந்த முறையிலே நான் மிக விரிவாக எதையும் சொல்லாமல் மிக விரிவாக வள்ளுவனார் குறளை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சொல்லி காட்டாமல் எழுதி வாசிக்கலாம். எனக்கு பாடம் இல்லை, இருந்தாலும் இப்போ ஒரு யோசனை வருகிறது, இந்த குறள்களை கொஞ்சம் பாடமாக்கினால் நல்லம் போலே இருக்கிறது. நீங்களும் அப்படி செய்தால் நல்லம். அந்த முறையிலே மிக சுருக்கமாக இதனை முடித்து கொண்டு நான் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு போய் உங்களுடைய அந்த அறிவுரைகளையும் வள்ளுவனாரை பற்றி நீங்கள் தேற்றி தெளிந்திருக்கின்ற அந்த கருத்துகளையும் நானும் கேட்க விரும்புகிறேன். ஆதலாலே இந்தளவிலே இதை நிறுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி நன்றி அம்மா. அருமையான பேச்சு. திருக்குறள் என்பதே அது ஒரு தமிழ் அமுது. அதை அள்ளி அள்ளி பருக பருக அது தவிட்டாத அமுதாக எங்களுக்கு இருக்கும் என்பது நிச்சயம். இப்பொழுது உங்களுடைய அந்த அருமையான பேச்சுக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. நன்றி நன்றி வரதம்மா. அருமையா இருக்கின்றது. திருக்குறள் எப்போதும் ஒரு சலிக்காத விஷயம். எல்லோர் மனதிலும் அது ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு விடயம். ஆகவே அது எங்களுக்கு கேட்க கேட்க தவிட்டாத ஒரு
அமிர்தமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் கண்கோனேசன் ஐயா முதல்ல கை போட்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் எல்லோருக்கும் நீங்கள் தான் தாய். நீங்கள் உங்களது தாய்மையை உங்கள் வயதில் காட்டாமல் உங்கள் அனுபவத்திலும் உங்கள் அறிவிலும் உங்கள் உணர்விலும் எடுத்து எங்களுக்கு இயம்பியதற்கு மிகவும் நன்றி. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். மனித வாழ்வின் இறுதி கட்டமே முதுமை. இளம் வயதில் ஆசைகள், இலக்குகள், ஓட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் முதுமை வந்தபோது மனிதன் தன்னைத்தானே திரும்பி பார்க்கும் நிலை ஏற்படுகின்றது. அந்த நிலையைத்தான் வள்ளுவர் கூறிய துறவறவியல் முக்கியமானதாக மாறுகின்றது. வள்ளுவர் நீங்கள் கூறினதுபடியம்மா கிட்டத்தட்ட 13 அதிகாரங்களை ஒதுக்குகின்றார். 130 குறள் பாட்களை துறவறவியலுக்கு எடுத்து அமைத்துள்ளார். நாங்கள் அவ்வளவு படிக்க வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் சில நீங்கள் கூறுறது எனக்கு மிகவும் பிடித்தது, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா வீரும் தொழும். நான் இளமை பருவத்திலிருந்தே இந்த குறளை நீங்கள் சொன்ன மாதிரி கடைப்பிடித்து இதுவரையில் வருகின்றேன். நாங்கள் பிறவியிலேயே அங்க கூறுவார்கள் சைவம் என்றால் நாங்கள் உண்மையா சைவம் என்று இல்லை, சைவம் போன்று சைவமான நாங்கள் வாழ்ந்து வந்தோம். கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கிட்ட அப்படி வாழ்ந்துட்டோம். அதுக்கு என்னென்றால் அந்த தமிழில தற்குறிப்பேற்ற அணி என்று ஒன்று இருக்குது. ஒரு புலவன் தனக்கு தேவையான எண்ணங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை ஏற்றி சொல்லுவது ஒரு தற்குறிப்பு அணி என்று. ஒரு அருமையான பாடல் உள்ளதம்மா. இந்த வள்ளுவர் கூறிய கொல்லான் புலாலை பற்றிய தான். அதுவும் இந்த கோழிகள் அலைந்து திரிகின்றன. கோழிகள் வந்து எல்லாம் கொத்தி திண்டு அது கழிவுகள் எங்களோட மலங்கள் எல்லாம் தின்னுங்கள் தானே. அதெல்லாம் அப்படியான கோழிகளை நாங்கள் எல்லாம் பிடித்து அடித்து தின்னுகிறோம். அப்போ ஒரு புலவன் அதை பார்த்துட்டு ஒரு பாடல் பாடுகின்றான். அது அவன் பாடுறது மாதிரி பாறையில தனது கருத்துக்களை கோழிகளின் மீது ஏற்படுத்தி பாடுகின்றான். அது பாடல் இதுதான். புலையந்தன் மலமுண்ணும் இமை உண்ணும் புலையற்கு குலமென்ன நலமென்ன என்று கூவின கோழி. கோழிகள் வந்து கூவுகின்றன. அது என்னென்ன சொல்லி கூறா இந்த ஊர்ல சொல்லுவார்கள் புலியர் என்று. நான் அந்த சாதி சமயத்துக்கு போக விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் தானே. இவங்கள் எல்லாரும் திருப்பி சொன்னால் புலையர்தன் மலமுண்ணும், உங்களுக்கு புரியும் தானே, மலமுண்ணும் இமை உண்ணும் புலையற்கு. அப்ப மலத்தை உண்டால் தாங்கள் கோழிகள் வந்து மலங்களை விடுகின்றன. அந்த கோழிகள் அடித்து தின்பவர்கள் இன்னும் புலியரை விட கேடு கட்ட புலியர் என்று கோழிகள் கூவின கோழி. அந்த கோழிகள் வந்து கூவின என்று அந்த புலவர் திருவள்ளுவரை விட இன்னும் 10 மடங்கு சாடுகின்றார் எங்களை இந்த புலாலை மறுக்க வேண்டும் என்ற கருத்து. நான் கணக்க நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஏனென்றால் எவ்வளவு சொல்ல இருந்தால் நான் மற்றவர்களுக்கு இடம்பெற வேண்டும் என்று கருதி உங்கள் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மிகவும் நன்றியை கூறி வணங்குகின்றேன் அம்மா. நன்றி. நன்றி கண்குணேசன் ஐயா. நீங்க இந்த மற்றவர்கள் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் தர்றேன், நீங்க வந்து ஒரு சொல்லுங்க விஷயங்களும் இருந்தா. சரியா? நன்றி நன்றி. அருமையான கருத்துக்கள் ஐயா. உங்களோட கருத்துக்களை கட்டாயம் நாங்க இதுல பதிவிட வேண்டும். அருமையான பாடல் அது. அடுத்து ஜேம்ஸ் கிரேஷியன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அழகான நாள் என்று அழகான செய்தி தந்தீர்கள் அம்மா. அழகான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நான் இதிலே பெற்றுக்கொண்ட செல்வம் என்னவென்றால், எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இது ஒன்றுதான் வாழ்க்கையின் தத்துவத்தை வளர்த்து செல்வதற்கு. மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தால் நாங்கள் வாழலாம், அதுதான். அதே வேளையிலே இந்த முதுமை என்பது இறைவன் தந்த பெரிய கொடை.
இன்று இந்த தளத்திலே பாருங்கள், இளமையானவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் முதுமையானவர்கள் தான் வந்து நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்குத்தான் ஆண்டவன் இந்த நேரத்தை தந்து இங்கே விட்டிருக்கின்றான். என்னுடைய பிள்ளையை கேட்டால், அப்பா நேரம் இல்லை, இந்த வேலையால் வந்தோடனே பிள்ளையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்கு உதவி செய்ய வேணும். ஆனால் இருந்துட்டு ஒரு நாள் இடையில ஒரு நாள் வந்து போவார்கள், இடையில ஒரு நாள் வந்து போவார்கள். ஆனால் எங்களை இந்த தளத்திலே இருப்பதற்கு இறைவன் தந்த கொடை. எனக்கு என்னுடைய நிலையிலே நாள் முழுவதும் எனக்கு திட்டங்கள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, ப்ரோக்ராம் இருக்கிறது. நான் எனக்கென்றே அதை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இந்த தளத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடயத்திலே இந்த முதுமை என்ற இறைவன் தந்த கொடையை அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி நன்றி கிரேசன் ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. அடுத்து கமலா ஜெயபாலன், பாவை ஜெயபாலன் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி பாருங்க ஐயா. நீங்க ஒரு அன்மியூட் பண்ணுங்க. நான் அன்மியூட் கொடுத்துருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அம்மையாருடைய பேச்சு ஒரு ஆச்சரியம் அளித்தது. அன்றாடம் காடும் முகம், ஆனால் இவ்வாறு ஆற்றல் நிறைந்த ஒரு ஆற்றோட்டமான பேச்சு திறன் மிகுந்த ஒருவர் என்பது இன்றுதான் என்னுடைய அகத்திலே புரிந்தது. இலகுவான பேச்சு. ஒரு 40 நிமிட சுகிசிகம் அவர்களுடைய பேச்சை சுவைத்த பிறகு ஒரு அரை மணி நேர இடைவெளியின் பின் அம்மையாருடைய பேச்சுகள் நான் வந்தேன். அங்கே சொற்பொழிவே விற்பனைக்குரியதாக தன்னுடைய தொழிலாக ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒருவருடைய பேச்சது. இங்கே தன்னுடைய அனுபவங்களின் பிழிவுகளை அடுத்தவருக்கு கூறுவதற்கான ஒரு உரையாடல் பாணியில் அமைந்த ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. அவருடைய வயதை ஒரு உருப்புகின்ற கொப்புகளில் இருந்து உதிர்கின்ற பழங்களைப் போல அவருடைய வார்த்தை கோர்வைகள் உரையாடலிலே அழகாக உச்சரிப்போடு வெளிவந்தது. அங்கே கல்லுண்ணாமை, புலாலுண்ணாமை, தவம், கூடா ஒழுக்கம், வாய்மை, அருள் என்று இந்த 13 அதிகாரங்களிலும் சில குறள்களை மட்டும் எடுத்து அந்த குறள்களுக்கான எங்களுக்குடியான உறவு, அவர் எவ்வாறு ஒரு மனிதம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் வகுத்ததை இங்கே வாய்மொழி மூலம் கூறுவது ஆச்சரியம் அளித்தது. இப்ப என்னுடைய அனுபவங்களும் சில விரிந்தன. நேற்று முன்னால் எங்களுடைய சட்டன் தமிழ் பாடசாலையின் சகோதர நிறுவனமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்தோர் வட்டம் கோல்டன் இயர்ஸ் குரூப், அதனுடைய ஒரு 80வது ஆண்டு விழா பேரர் பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள். தாய்க்காக பேத்திக்காக போனோம். இங்கே புலாலுண்ணாமை, கல்லுண்ணாமை இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசினோம். நாங்கள் இருந்து பேசுகின்றது அந்த விழாவிலே அவர்கள் தாங்கள் அன்னைக்கு எடுத்த விழாவிலே தங்களுடைய நண்பர்களோடு கூடி குழாவி கும்மால வடித்து அந்த புலால் வகைகள் மட்டும் ஒரு 12 வகைகள், பொரியல், கூட்டு, பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம் ஆக அங்கே அந்த கொல்லன் தெருவிலே ஊசிவிக்கிற ஒரு வேலைதான் அம்மையாருடைய பேச்சு ஆக. ஆனாலும் அது ஒரு முயற்சி. அந்த முயற்சியிலே நாங்கள் எங்கே கீழ்த்தரமாக இருக்கின்றோம், எங்கே கீழ்மைப்பட்டு போகின்றோம், எங்களுடைய பண்பாடுகள் எல்லாம் இங்கே நாங்கள் வந்து ரங்கியதுடன் எங்களிடம் விடை பெற்று விட்டனவா என்ற கேள்விகள் எல்லாம் எனக்கு எழுந்தது. இவ்வாறான சிந்தனைகளை தூண்டுகின்ற ஒரு பேச்சு. இந்த 30 வயசிலும் இத்தகைய ஆற்றல் சேர்ப்பு, அதன் கோர்ப்பு, அதனை மற்றவர்கள் மேல் ஈர்க்கின்ற வகையிலே சேர்ப்பு ஆகிய அத்தனைக்கு வணக்கம் அம்மா. நன்றி. நன்றி. விக்னேஸ்வரன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க, கொடுத்துருக்குறேன், பேசுங்க. இப்ப பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வரதா அம்மா அவர்கள்
நல்ல ஒரு அருமையான பேச்சு பேசியிருந்தார் திருக்குறளை பற்றி. ஒரு இதையும் எங்களுக்கு தன்னுடைய பாணியில நல்ல ஒரு இதாக சொன்னது எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது. புலால் உண்ணாமையை பற்றி தான் நான் கூட சொன்னார். நான் தான் இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே அதை நினைச்சு கடைசியில இப்போ விட்டுட்டு இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு இதையும் வடிவாக சொல்லி கொண்டு போனதை விட்டு எனக்கு இன்னும் கூட கூட விளங்கி கொண்டிருந்தது போல இருந்தது. அதற்கு மிகவும் நன்றி அம்மா. இதை இன்னும் அடுத்த முறை பேசக்குள்ள இன்னும் சில குரல்களை சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி 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 பவானி அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில இருந்து பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு. உங்களுக்கு இனிய வணக்கம். நீங்க இப்போ வேறதா அம்மா எங்களை விட்டுட்டு லண்டன்ல போயிருக்கிறீர்கள். நான் நினைச்சேன் எங்களுக்கு பெருமையை தேடி நீங்க 2 இடத்துக்கும் பெருமையை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது இங்கிலாந்து தான் நான் முதல் இருந்த இடம். சரி, முதல் அங்கதான் நீங்க படித்த இடம். நான் வருவேன் திரும்பி மார்ச் மாதம் 15ஆம் தேதி. எங்க இருந்தாலும் எங்களுக்கு பெருமையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில நீங்க துறவரவியலும் முதுமைன்னு சொல்லிக்க கூடாது, துறவரவியலும் அனுபவம் ஒன்று கொடுத்திருக்கலாம், இல்ல அனுபவவியலும் ஒன்று கொடுத்திருக்கணும். முதுமைன்னு கொடுக்க கூடாது, முதுமைன்னு கொடுக்க கூடாது. அது போல அனுபவவியல். இந்த அனுபவம் வந்துதான் உங்களுக்கு இவ்வளத்தையும் கொடுத்திருக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் தான். உண்மையில எங்களுக்கு சின்ன வயசுல படிப்பு வளர்தல் இருந்தாலும் அனுபவம் வந்துதான் எங்களுடைய அறிவுகள் கூடுறது. உண்மையில அது இந்த தியானத்தலத்துக்கு வந்து எல்லா பேச்சுக்களையும் கேட்டு எல்லாரோடையும் அளவளாவி உண்மையில எங்களுடைய அறிவு கூட்டிக்கொண்டு போகுது. அந்த ஒரு புது இதை பிடிச்சோம்னா உடனே நாங்கள் கூகுள் பண்ணி தானே இப்போ இருக்க எல்லாத்தையும் கூட கூட எங்களோட அறிவை விரிவடைய செய்யலாம். நீங்கள் இந்த தளத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொண்ணுண்டு சொல்லலாம், ஒன்றும் சொல்லலாது ஒரு சரியான எங்களுக்கு ஒரு அறிவு ஜீவியாக இருக்கிறீர்கள். உண்மையில துறவரவியல் வந்து இந்த பற்றின்மை, ஐம்புலன் அடக்கம், அறம் மற்றும் ஒழுக்கம், ஆன்மீக நாட்டம், ஞானம், அந்த இதுகளை எல்லாத்தையும் விரிவாக நீங்கள் ஒவ்வொன்றா வடிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் திரும்ப வந்து உண்மையில இந்த திருக்குறளை கொஞ்சம் எங்களுக்கு சொன்ன அந்த திருக்குறள் வந்து ஒரு நாளும் நாங்கள் எத்தனை தரம் படித்தாலும் என்னவோ புதுக்க படிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை அவ்வளவு அறிவு அந்த திருக்குறள் மட்டும் படித்தாலே எங்களுக்கு காணும் வாழ்க்கைக்கு ஒழுங்காக நடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு திருக்குறள் மகாநாடு டொரண்டோல நடந்தது தானே, எல்லாரும் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் போயிருப்பீர்கள். அதிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். ஒரு முறை அந்த தலைப்பிலே வந்து நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அது உண்மையில அது ஒரு இப்போ கதைச்சாலும் திருக்குறள் அலுப்பும் வராது. நாங்கள் இன்னும் புதுக்கத்தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இனி தொல்காப்பிய மகாநாடு நடக்க போகுது. என்ன இந்த முறை இந்த முறை நடக்க போகுது. அருமையான பேச்சம்மா. நீங்க வந்து திரும்ப என்னத்தை பேட்டி காய்ச்சாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நன்றி நன்றி. நான் திருக்குறளுக்குள்ளே போகிறதுக்குத்தான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி நல்லது. கதைங்க உங்களோட கதை. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து சுயேந்திரா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எனது ஆசிரியை வரதாமா, உங்களுடைய பேச்சு மிகவும் திறமாக இருந்தது. அதுவும் நீங்க அறத்துப்பால்ல ஒரு பகுதி துறவரவியல் எடுத்து நீங்க கூறினது என்று மிகவும் அந்த அருளுடைமை, புலாலுண்டாமை, தவம், கல்லாமை, இதுகளெல்லாம் முந்தி படிச்ச திருக்குறளில் படித்தது எல்லாம் இப்போ நீங்கள் திருப்பி எங்களுக்கு கொண்டு வந்து தந்தமைக்கு நன்றி. அந்த அருளுடைமையில இரக்க குணம் இருந்தாலே காணு, மற்றது ஒன்றிலையும் பற்றில்லாம இருக்கிறது. ஆனால் இளமை பருவத்தில் அந்த பற்றின்மை என்பது கொஞ்சம் கரைச்சல் தான். ஏனென்றால் அது பிள்ளைகள், வேலை, அது அப்படியான காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதால பற்றற்று இருக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் இளமையிலேயே பற்றற்று இருந்து அமைதியாக மன தெளிவோடு இருந்தால் நல்ல நிலையை இறைவனுக்கு அடைகிறதுக்கு நல்ல நிலையை அடையலாம் என்றதை நீங்க மிக விளக்கமாக கூறியமைக்கு நன்றி அம்மா.
மீண்டும் வந்து எங்களுக்கு இப்படியான கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். சாட் பாக்ஸில் ஒன்று தான் இருக்குது. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் துறவரம் வரதா அம்மா. ஐ என்ஜாய்ட் வெல். தேங்க்யூ வெரி மச். மற்றது நான் இந்த தளத்தை பற்றியும் ஒருக்கா கூறி போட்டு விடுறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரலையும் நான் சொல்லி போட்டு விடுறேன். நாளை நாளை நிகழ்ச்சி நிரல் யூகே நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு இந்தியாவிலிருந்து டாக்டர் வித்யா ஹரி ஐயர் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் CFT ப்ராக்டிக்கல் செஷன் பார்ட் 2 சொல்லித்தர வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு சரோசுந்தரலிங்கம் அம்மா வாழ்க்கையில் வெற்றியின் இரகசியம் பற்றி உரையாட வருகிறார். இரவு 8 மணிக்கு பூனம் சர்மா யூகேயிலிருந்து சேர் யோகா மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி நமக்கு தர வருகிறார். நீங்கள் எல்லோரும் கலந்து பயனடைமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சுயேந்திரா அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஓகே, நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு 2 டோஸ் கிடைச்சிட்டுது. காலையில் ஒரு டோஸ் திருக்குறள். அவர் காலையில் திருக்குறள் பரதராசன் பேராசிரியர் வந்து சில குறள்களை விரிவாக சொல்லிக்கல ஊழ் என்ற பற்றி விரிவாக சொன்னார். மாலையில் நீங்கள் முதுமை தவம் என்று தலைப்பை சொல்லிவிட்டு திருக்குறளையும் சொல்லி நீங்கள் அதிலேயும் ஊழ் என்றதையும் உள்ளடக்கீர்கள் என்று எனக்கு கேட்டு மாதிரி இருந்தது. அதோட நீங்கள் நான் அப்போ கருத்து கூற சொன்னேன், சூழல், உள் சூழல், வெளி சூழல். இப்போ நீங்க சொல்ல சந்த சூழல் உங்களோட நிலைமையை மாற்றி விட்டது என்று. அப்போ பார்த்தீங்களா, அந்த சூழல் என்பது இந்த ஊழன்றதுக்கு அதுதான் அர்த்தம். எல்லாரும் ஊழன்றோன்னா முன்புற உறவி என்று அதை நினைக்கணும். அதாவது இதுக்கு முன்னோடியா இருக்கிறதால் ஆளன விளைவு. ஸோ அந்த வகையில் சூழல் என்றது அதுதான் உள்சூழல் புறசூழல். உள்வாண்டை சொல்லிக்கல எங்களோட முறை ஆஃப் லிவிங். இந்த கிரேஸ் என்றதுக்கும் வேர்ச்சு என்றதுக்கும் என்ன வித்தியாசம் எடுத்து போட்டு பார்த்தேன். கிரேஸ் என்று சொன்னால் இட் டூ வித் டிவைனிட்டின்னு சொல்லுகிறாரு. வேர்ச்சு கிரேஸ் அண்ட் வேர்ச்சு. வேர்ச்சு என்றால் பண்புகள், அதான் அருள் புரிந்தார் என்று சொல்லிக்கல அதெல்லாம் சம்திங் டூ வித் டிவைனிட்டி. அதான் அந்த வித்தியாசம் பண்ணி அதில் போட்டிருக்கிறார்கள். மற்றது இன்னொரு கீ பாயிண்ட் வந்து இந்த வனவாசம். முற்காலத்தில் வந்து அப்படிதான் நான் கதையெல்லாம் படிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்ச உடனே அரசன் வனவாசம் போனது. இந்த காலத்துல வனவாசம் போக தேவையில்லை, ரிட்ரீட் என்று சொல்றேன். ரிட்ரீட் என்ற மீனிங்கே நான் சமயத்தில் பேர்தான் அறிஞ்சேன். ரிட்ரீட் என்று சொன்னா வித்ட்ரா பண்றேன் அந்த மாதிரி. அதாவது ஆமை எல்லாம், ஆனா ஆமை இருக்கிற இடத்துல வித்ட்ரா பண்ண எங்களால முடியுமா? புலன்களை இருக்கிற இடத்துல எல்லாம் மீடியா இருக்குது, டெலிபோன் இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா நீங்க ரிட்ரீட்டுக்கு போனா மொபைல் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். அதான் வித்தியாசம் பாத்தீங்களா? ஆனால் முதுமையில் என்னுடைய ஒரு உறவினர் 4 பிள்ளைகள அக்கௌண்டன்ட், டாக்டர், டென்டல் சர்ஜன் எல்லாம் வளர்த்து 25 முதல் 90 வயதுல இறக்கம் முதல் 25 வருஷமா புட்டவதியில போய் அதுவும் ஒரு கவர்மெண்ட் தான் எடுத்துக்கொள்ளணும். நகரத்துல இருந்து கொண்டு இது இம்பாசிபிள். அதுக்காக நான் சொல்லல இல்லறத்துல இருந்து கொண்டு கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி, அதான் க்ரோயிங் ஓல் கிரேஸ்ஃபுல்லி என்ற ஒரு விதத்தில் ஒரு கட்டுரை எழுதி நான் தமிழ் இல்லை இங்கிலீஷ்ல, அதான் க்ரோயிங் ஓல் கிரேஸ்ஃபுல்லி என்று சொல்லிக்கல. அந்த வகையில நாங்கள் இதை மேற்கொள்ளணும். அந்த நீங்கள் தவம் என்ற இதுலேயும் அதிகாரத்திலேயும் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நோன்பு இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே வருகிறது. நோன்புன்றது சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும். இன்னொரு வந்து நான் நீங்க சொன்னவரை அடுத்து பார்த்து நான் 2 அதிகாரத்தில் ஒன்று வந்து தேவையில்லாம பேசாமன்றதுக்கு பயனில் செய்யாம என்று போட்டிருக்கிறார். பாத்தீங்களா? நான் ஏதோ திறமன்னு சொல்லி இல்லை, நானும் சில தேவையில்லாம பேசுறேன் தான். அது ஒன்று. மற்றது ஹியூமிலிட்டிக்கு அடக்க முடியாம என்று. இதுகள் எல்லாம் வந்து
நீங்கள் ஏதோ நோன்பு இருந்தோ புலால் உண்ணாமல் இல்லை. இந்த ரெண்டுமே உண்மையில சிறப்பான பண்புகள் இல்ல. தேவையில்லாம அந்த பேச இந்த புலால் உண்ணாமைக்கு இந்த உயிர்களை வருத்தாமை கொல்லாமை அந்த வட்டத்துக்குள்ளேதான் இல்ல நான் என்ன சொன்னா திருவள்ளுவர் புலால் உண்ணாமையை கொண்டு வருகிறார். அது நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இது இந்த தேவையில்லாத அந்த நாங்கள் மௌனமா இருக்கோம் மௌனம் இல்லாம சொல்றதோ அதான் தேவையில்லாம பேச வேண்டாம் என்றுதான். மோஸ்ட் டிஃபிகல்ட். அது மட்டும் இல்ல, மூலையில போய் மௌனமா இருக்கிற பெரிய காரியம் இல்ல. இப்படி ஒரு ஆக்களோட இருக்கையில மௌனமா இருக்கிற இம்பாசிபிள். குடும்பத்தோட இருந்து பிள்ளைகளோட இருந்து மௌனமா இருக்கிற பொருங்க சமாதானமாக மௌனமா இருக்கேன்னு வாய மூடி கொண்டிருந்தா பியோசனம் இல்லை. there's no social interaction. ஆனால் தேவை இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்ல முதல் இதால எனக்கு மற்றவருக்கு பயன் இருக்கான்னு யோசிச்சு போட்டு சொல்லணும். எஸ்பெஷலி டாக்டர், முதுமையில நாங்கள் கண்டபடி படபடன்னு வாய திறக்க கூடாது. ஏனென்றால் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேரப்பிள்ளை இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மருமக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ விதமான சூழலிலே திரும்பவும் சூழல் சொல்றோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாயை படபடன்னு திறக்க கூடாது. அதுவும் வயது வந்த காலத்திலே படபடன்னு திறக்கிற ஒரு குணம் வரும். அதை நான் பொருங்க அது உண்டு. ஆனா சில சமயம் அன்பார்ச்சுனேட்லி அந்த டிமென்ஷியா வரையிலேயே it becomes obvious, so you can't help it. அப்ப அதே சில பேருக்கு இப்ப 60 வயதுல வருது பாத்தீங்களா. நாங்கள் முதுமை என்று சொல்லிக்கல, அந்த காலத்துல 60 முதுமை, இந்த காலத்துல 100 முதுமை. ஆனால் அதான் நான் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. 60 வயதுலாம் இதெல்லாம் செய்யணும் உண்டு. இள வயதிலே நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இதுல துறவர இயல்லே சொல்லப்பட்ட அறங்கள் அனைத்தும் இல்லறத்தில் இருக்கிற பொழுதே, இளமையில இருக்கிற பொழுதே நாங்கள் மேற்கொள்ள பண்ணலாம். இந்த பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இல்ல என்னடா நான் யோகா கிளாஸ் போக்கல யோகா டீச்சர் சொன்னா நீங்க 60 வயதுல தொடங்கலாம்னு சொல்லி நான் அதை சிரிச்சு போட்டு விட்டுட்டேன். என்றால் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் டில் 60 anyway. நன்றி அம்மா. ஆனா இன்றைக்கு நாங்கள் 2 டோஸ் எடுத்துட்டோம். நன்றி. தான் நன்றி. எனக்கு தெரியாதது, ஆனால் எப்போ தொடக்கம் தந்த தலைப்பில சொல்லி போட்டேன். நன்றி 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 நன்றி. மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா. நீங்க பேசுங்க. உங்களோட சிரிப்பிலதான் நாங்கள் இப்ப உங்களை பேச சொல்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று வரதாமா முதுமையில் ஆன்மீகம் என்ற தலைப்பு எடுத்து அந்த தலைப்பில் திருக்குறளில் கூறப்பட்ட விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார். இது வெரி சிம்பிள். எல்லோரும் கதைச்சு விட்டார்கள். பல விடயங்கள் சொல்லப்பட்டு விட்டன. நான் இங்கே கணக்க சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் முதுமையிலே ஆன்மீகம் மட்டும்தான் பெற வேணும். அது கட்டாயம் வரும் என்றதான் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. மற்றது இன்னும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா ஆண்டால் அவைக்கு தங்களோட சீவியத்துக்கு மினைக்கட தேவையில்லை. அவைக்கு அலவன்ஸ் இருக்கு. ஆனபடியினால முதுமையில ஆன்மீகம் கட்டாயம் வரலாம் என்ற ஒரு ஆன்மீகம் கூட வரலாம் என்ற கருத்து வரவேற்கத்தக்கது. மிகவும் நன்றி அம்மா. நாங்கள் இறுதியிலே ஆன்மீகத்தில்தான் இறங்கி கையை விட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் என்றதை நீங்க கூறினீர்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. பல விடயங்களை பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். நான் இது முதலும் ஒரு தடவை சொன்ன அதை 2 ரிப்பீட் எல்லாம் சொல்ல போறேன். ஒரு ஒரு
இந்த புலால் மறுத்தல் தான் எனக்கு கூடின முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். எப்படி தாம் வளர்ந்த சூழ்நிலையாலும் பழக்கத்தினாலும் அல்லது அதை கொள்கையாக்கி கொண்டதாலும் புலால் உண்ணாதவர்களாக இருக்கிறார்களோ அதுபோலவே புலால் புசிப்பவர்களின் பெரும்பாலும் பழக்கத்தினாலேயே புலால் உண்ணுகிறார்கள். பழக்கத்தை மாற்றுவது மிக கடினமாகிறது. ஆனாலும் புலால் உண்ணமாட்டேன் என்பதை கொள்கையாக ஏற்று அதனை பின்பற்றுகிறவர் மனத்திட்பம் கொண்டால் புலால் மறுத்தல் எல்லோருக்கும் இயலக்கூடியதே എന്നിട്ട് ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு காதுக்குள்ள நடுவிலும் கேட்டபடிதான் இருக்கும். கதறினும் தொண்டைகீழ கத்தினும் புல்லும் மாவும் பதறினும் நெஞ்சமெல்லாம் பக்கமும் தலையும் காலும் உதறினும் அங்குமிங்கும் ஓடினும் அரத்தம் பிறி சிதறினும் இரக்கம் கொள்வார் சிதை துடல் சுவைக்க உண்டார் என்ற செய்யுள் ஒன்று கொல்லப்படும் உயிர் எவ்விதம் துடிக்கும் என்பதை நன்கு படம் பிடித்து காட்டுகிறது. கதற கதற கழுத்தை அறுத்து குறிச்சி சொட்ட சொட்ட இரக்கமின்றி உயிரைச் செகுத்து அதன் ஊனை உண்பவர்கள் அருள் உணர்வுடைய ஓராக இருக்க முடியுமா? அன்றும் சரி இன்றும் சரி புலால் உண்டவர் எல்லாம் கொடியவர்களாக இருந்தார்கள், கொடியவர்களாக இருக்கிறார்கள். ஊன் உண்ணாதவர்கள் எல்லாம் அருளாளர்களாக இருக்கிறார்கள் என்பது இல்லை. வள்ளுவரும் அப்படி சொல்லவில்லை. ஊன் உண்டால் உடல் நலம் கெடும் என்று இவ்வதிகாரத்தில் சொல்லவில்லை. உயிர்களை கொல்வது அருளற்ற கொடிய செயல். கொன்றதை தின்பது அருவருக்கத்தக்கது. அதை உண்போர்க்கு அருளாட்சி இல்லை என்றுதான் சொல்கிறது. அதிகாரத்தை திரும்ப திரும்ப படித்தால் பல விளக்கங்களும் மாற்றங்களும் ஏற்படலாம் என்றதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதோட நான் நிறுத்த போகிறேன். ஆனால் இது சொன்னாலும் கேட்பதற்கு பலர் வருவதில்லை. தாங்கள் நினைச்சதை செய்வினம். அது அந்தந்த காலத்திலே எப்பப்ப அவைகளுக்கு அந்த அருள் பெறுதோ அப்பதான் ஆக்கள் மாறுதினம் என்றதான் என்னுடைய நான் பல விதத்துல பார்த்திருக்கிறேன். சில பேர் சொன்ன டாக்டர் சொன்னவர் ரெட் மீட் சாப்பிட சொல்லி உண்டு. சில பேர் இன்னொரு காரணம் சொல்லுவேன். ஏதோ உண்டு, ஏதோ ஒரு விதத்துல சொல்லி தங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் எடுப்பினேன். அது கொண்டும் அதை மாத்துறது அது அவையவே என்ற லைஃப். அவைகளை தான் அதை மாறவும் வேணும், செய்யவும் வேண்டும். ஆனா இந்த பாடல் நடுகளும் பார்த்ததுல இருந்து சரியான ஒரு இதாக இம்ப்ரெசிவா இருந்தது. அதான் நான் உங்களுடன் பங்கு விரும்பினேன். மிக்க நன்றி. மற்ற அருமையான கருத்துக்கள் நீங்கள் பல கூறிவிட்டீங்கள். எந்த வயதுல தொடங்கணும் மட்டும் இல்லை. முதுமை நேரம் நீங்க சொன்ன மாதிரி கண்டபடி கதைக்காம இருக்கிறது முதலாவது. ஏன்டா அவைகளுக்கு அந்த ஜெனரேஷன் நாங்கள் 10 வருஷத்துக்குள்ளேயே மாறிடும். என்ன நாங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, அவைகள் வாழ்ற வாழ்க்கை வேற. அப்ப அவ சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் வேண்டாம். அதனுடைய அவையோட இதுக்கு வாதாட்டம் போகக்கூடாது. அவைகள் ஆனா யங்ஸ்டர்ஸையும் துண்டா தெரியாதுண்டில்ல. அதுகளும் இப்ப நல்லா மெச்சூர் பண்ணி அவர்களும் பலர் சைவ உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள். தாங்களாக நல்ல ஒழுக்கமாக வாழ பழகி கொள்ளார்கள். அதை மேலே தேயத்தவர்கள் கூட இப்பொழுது மாறி வருகிறார். அதெல்லாம் மெச்ச வேணும். அவைகளை நாங்கள் எப்பொழுதும் யங்ஸ்டர்ஸ் பிளவடிக்கணும் வேண்டாம். பிளவுற நல்லா போய்கொண்டிருக்கோம். நம்ம இப்ப அவன் வாழ்க்கை முறை மாறி எவ்வளவோ விதத்தில். சரி, மிக்க நன்றி. அருமை. நன்றி 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 சதாம்மா அவளுக்கு. அடுத்து தமயந்தி அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வரதாம்மா இன்றைக்கு திருவள்ளுவர் குறள்களை பல கருத்துக்களை சொல்லி மிகவும் அறிவான பேச்சை பேசினீங்க. நன்றாக இருந்ததம்மா உங்களோட பேச்சை கேட்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள். எல்லாரும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். மிகவும் நன்றி. இன்னும் திருக்குறளை பற்றி எங்களுக்கு நீங்கள் இப்படி விளக்கி சொன்னால் கேட்க ஆவலாக இருக்கிறோம் அம்மா. திரும்பவும் வாருங்கள் என்று சொல்லி கூட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ சிவாமோகன் அம்மா. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். வரதா அம்மா எல்லாரும் எல்லாம் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லி போட்டார்கள். நான் உங்களை கேட்கறது என்னென்றால், அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் தானே எங்களுக்கு இப்படி வந்து நல்லொரு போன மார்ச் மாதத்திலிருந்து நான் வர இல்லை. வேற வேற வேலைகளும் இருந்தது. நான் கேட்கவும் இல்லை. அவருக்கும் பல பேர் முன் வந்து உரை செய்தார்கள். இப்பொழுது புது வருடத்திலே தொடங்கி இருக்கிறேன். இது தொடரும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் விடமாட்டேனே. ஒவ்வொரு மாதம் எனக்கு ஒரு சான்ஸ் தரணும் என்று அவரை கேட்பேன். ஸ்ரீகந்தராஜாவை கட்டாயமாக பாருங்கோ. நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்.
நன்றி நன்றி. தேங்க்யூ. என்ன சொல்றீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டே ஒவ்வொரு நாளும் வந்த நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி ஈச் மந்த் வந்தேன் நான். பிறகு அது மாறினது. அதுக்கு பிறகு எனக்கு பல வேலை வந்தது, விட்டுட்டேன். இப்ப இந்த 2026 தொடங்கி இருக்கிறேன். தொடர வேணும். தொடர்ந்து வா. சாரி ராஜேஷ் மாஸ்டர் கதைங்க. சாரி ஓகே. அருமையில் அருமையான பேச்சு. எங்களுக்கு நிறைய அறிவை தந்திருக்கிறீர்கள். எல்லா விதத்தாலும் ஏஜ் இஸ் எ நம்பர். அதை நீங்கள் வடிவா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நன்றி 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 ராஜேஷ் அம்மா. நன்றி. அடுத்து சரோசுந்தரலிங்கம் அம்மா சிட்னியில இருந்து பேசுங்கம்மா. அனைவருக்கும் எனது வணக்கம். வரதா அம்மா, உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு தலைப்பினை எடுத்து இந்த தளத்திலே வந்து பேசியுள்ளீர்கள். துறவரவியலும் முதுமையும். இந்த முதுமை என்றால் என்ன? முதுமை என்றால் வயதால் முதிர்ச்சியா அல்லது அனுபவத்தால் முதிர்ச்சி அடைவதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. வயதால் முதிர்ந்திருந்தாலும் சிலருக்கு அனுபவ முதிர்ச்சி என்பது எளிதில் கிடைக்காது என்ற ஒரு எண்ணம் எனக்கு மனதில் இருக்கின்றது. ஏனென்றால் வயதில் முதிர்ந்தவர்கள் சில வேளைகளில் முதிர்ச்சி நிலை, அதாவது அறிவின் முதிர்ச்சியுடன் உலகிலே நடப்பதில்லை. அது ஒரு விஷயம் நான் கண்டறிந்த இது. மற்றது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக துறவு என்று நீங்கள் துறவு என்றால் என்ன? லௌகீக உலகில் ஆசா பாசங்களை துறப்பது, விட்டு விலகுவது, அதிலிருந்து விலகுவது. இளமையிலே எங்களுக்கு எத்தனையோ ஆசைகள், ஆசா பாசங்கள் நிறைய இருக்கும், அது இயற்கை. ஆனால் வயது முதிர்ந்து எங்கள் அனுபவம் பெருக பெருக எங்களுடைய அறிவு முதிர்ச்சி அடையும் பொழுது நாங்கள் இந்த ஆசா பாசங்களில் இருந்து ஆசா பாசங்களை துறந்து, லௌகீக உலகில் உள்ள ஆசா பாசங்களை துறந்து நாங்கள் ஒரு ஆன்மீக நிலையை தேடும் ஒரு அறிவு முதிர்ச்சி எங்களுக்கு ஏற்படும். உண்மையாக பார்த்தால் அப்படி வரும் பொழுது துறவு என்பது முதுமையிலே, ஆனால் வயது முதிர்ந்த காலத்திலே துறவு என்பது மிகவும் இலகுவாகத்தான் அமையும் என்பது எனது கருத்து. ஆனால் நீங்கள் கூறியது போல் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார், எத்தனையோ படிகளை தாண்டித்தான் நாங்கள் இந்த துறவர நிலைக்கு வர வேண்டும் என்று. அது மிகவும் அழகாக நீங்கள் விளக்கினீர்கள். ஒழுக்க சீலராக வாழ வேண்டும், இல்லறத்தில் வாழ்ந்து எல்லாவிதம் இல்லறத்தின் பின்தான் துறவரம் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்ததாக ஒரு விஷயம், இந்த பொல்லான் குழாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். குழால் நான் நினைக்கிறேன் இந்த தளத்திலே இந்த கருத்தை நான் முன்பும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இதை பற்றி, அதாவது புலால் ஏன் உண்ண வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இறைவன் ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் பொழுது, அதாவது மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சில மிருகங்கள் புலால் மட்டும்தான் உண்ணும், சில மிருகங்கள் தாவர உணவுகளை மட்டும்தான், தாவரத்தை மட்டும்தான் உணவாக கொள்ளும். இப்போ இயற்கையிலேயே இறைவன் படைப்பிலே இந்த உயிரினங்கள், நான் இப்பொழுது மிருகங்கள் பறவைகளை பற்றித்தான் கூறுகின்றேன். அப்போ இந்த நிலைமை இருக்கின்றது. மனிதனை இறைவன் படைத்த பொழுது, இறைவன் எங்களை படைத்த பொழுது, என்னுடைய கருத்து என்னவென்றால், எங்களை தாவர உண்ணிகளாகத்தான் படைத்தார். இறைவனின் நோக்கம் நாங்கள் பிற உயிர்களை கொன்று உண்ண வேண்டும் என்பது அல்ல என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்ற ஹெவி வெயிட் சாம்பியன் ஒன்று அமெரிக்காவிலே இருக்கிறார். அவரை ஒருவர் பேட்டி காண்கிறார்.
எப்படி உங்களுக்கு இவ்வளவு பாரங்களையும் தூக்க சக்தி இருக்கிறது? அவர் சொல்றார், என்னுடைய தசை நார்கள் மிகவும் பலமாக இருக்கின்றன, எனவே எனக்கு அதை தூக்க முடியும் என்று கூறுறார். அதை கேட்கிறார், எப்படி உங்கள் தசை நார்கள் இவ்வளவு பலம் அடைந்தன? அப்ப அவர் சொல்ற, நான் புரதம் நிறைந்த உணவை உண்ணுகிறேன். இப்போ என்ன மாதிரியான புரதம் நிறைந்த உணவை நீங்கள் உண்பீர்கள் என்று கேட்டால், பசுமாட்டின் இறைச்சியை உண்டு எனது புரதச்சக்தி, உடலில் உள்ள புரதச்சக்தியை அதிகரிக்க அது உதவுகிறது, அதை உண்கிறேன் என்கிறார். அப்போது அந்த கேள்வி கேட்ட நிருபர், பத்திரிகை நிருபர் கேட்கிறார், பசுக்கள் மாமிசம் உண்கின்றனவா? பசுவின் இறைச்சியில் எப்படி புரதம் செறிந்து இருக்கின்றது என்பதை உங்களுக்கு விளக்க முடியுமா? பசு ஒரு தாவர உண்ணி, பசு புல் மேய்ந்துதான் தன்னுடைய சீவியத்தை நடக்கும். இப்போ பசுவுக்கு எப்படி, பசுவின் இறைச்சியிலே புரதம் எங்கிருந்து வந்தது? தாவர உணவிலும். எனவே கூறுகிறார், தாவர உணவிலும் புரதம் செறிந்திருக்கின்றது. நீங்கள் உயிர்களை கொன்றுதான் அதனை உண்டு, அந்த இறைச்சியை உண்டு தாவர சத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை என்ற ஒரு கருத்தை அங்கு வெளிப்படுத்தினார். இது ஒரு அருமையான கருத்து என்று நான் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உடல் நலத்தை பாதிக்கும் புலால் உண்டால் உடல் நலம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, நாங்கள் உயிர்களை கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏன் உயிர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. எனவே ஜீவகாருண்யம் என்ற அடிப்படையில் நாங்கள் தாவர உணவு உண்டு வாழ்ந்தால் அதுவே ஒரு துறவரம், நாங்கள் துறக்க வேண்டும். அதாவது புலால் உண்பதை துறந்து தாவர உண்ணிகளாக நாங்கள் மாறினால் அதுதான் துறவரத்தின் முதல் படி என்று நான் கூற விரும்புகின்றேன். நன்றி அம்மா, நான் நீண்ட நேரம் அருமையான உரை. மீண்டும் வாருங்கள், வந்து உங்கள் அறிவினை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சரோமா, உங்களோட அருமையான கருத்துக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த துறவரம் பற்றி நீங்க அழகாக கூறியிருக்கிறீங்க. அடுத்து சாம்சங் SM 57B 21B ஆரண்டு எனக்கு தெரியுது இல்ல, அன்மியூட் பண்ணிட்டு வாங்கோ. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அம்மாவா ஐயாவா ஆரண்டு தெரியா, பேசுங்க. அன்மியூட் கொடுத்துருக்குறோன்னு அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, காண இல்ல, கீழே போயிட்டுது. நீங்க கன்குவேஷன் மாஸ்டரை கதைக்க வர்றாங்க, அதை போடுங்க. அன்மியூட் கொடுக்குறேன். அந்த 21B என்று தான் வந்தது. அதுக்கு அன்மியூட் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நம்ம எடுத்துனோம்னா சரி. அப்படி இல்லாட்டி நீங்க கன்குவேஷனையா நீங்க அன்மியூட்ல இருக்கிறீங்க தானே, நீங்க கொஞ்சம் பேசுங்க. நாங்கள் 29 நெருங்கிட்டோம், எங்களோட டைம் எல்லாம் சரி. நீங்க பேசுங்க, நல்ல விஷயமா இருக்குது, பேச வேணும் கட்டாயம் பேசுங்க. நன்றி அம்மா. நான் அந்த புலால் மரத்துல தொடர்ந்து இந்த கோழிகளை பற்றி சொன்னா நான் திருப்பி சொல்ற நேரம் போடும். என்னென்றால் அந்த எனக்கு தெரியவில்லை, எனக்கு அனுபவம் இல்லைத்தானே, ஏன் புலாலை உண்ணுறார்கள் என்றது எனக்கு தெரியவில்லை. அது ருசிக்காவா உண்ணுறார்கள் என்றதான் அப்படித்தான் இருக்க வேணும். அப்படி இல்லாட்டி அந்த விஷயத்துல எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது ஐயா. சொல்லுங்க. அருமையான மச்ச கறி எங்களுடைய வீட்டிலே செய்யப்படும். நாங்கள் கடலுக்கு கிட்ட இருந்தோம். எங்களுடைய நான் பிறந்த இடம் ஒரு தீவு, பேலனை தீவு. என்னுடைய தந்தையாருடைய தாயார், என்னுடைய பாட்டியார் மிக அருமையாக இந்த விடயங்களை, அதாவது வாய் ருசியை பொறுத்த மட்டிலே புலால் உணவிலே ருசி நிறைந்துதான் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாணத்து கறி பவுடர் போட்டு செய்தா மெட்ட
அந்த மணங்கள் எல்லாம் போட்டு செய்தால் அது ருசி. அதை பற்றி ஒரு விதமான மறுப்பும் சொல்லுவதற்கு இல்லை. ருசி, நாவுக்கு ருசி. மிச்சகவே என்ன தெரியாது, நாவுக்கு ருசி. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு உங்களோட கருத்துக்கு பதில் கருத்து என்று சொல்லுகின்றேன். பண்டைய தமிழர்கள் அந்த காலத்தில அவர்கள் மாமிசம் புசிக்கவில்லையாம். ஆனால் எங்களை sorry to interrupt. சங்க காலத்திலே எங்களுடைய தமிழர்கள் இந்த எறும்பு, வெள்ளி எறும்பு, இந்த பறக்கிற எறும்பு, அதனை நெய்யிலே பொரித்து உண்டார்கள் என்பதற்கு சங்ககால இலக்கிய சான்று உண்டு. அது உண்மையில ஔவையாரே கள்ளும் குடித்திருக்கிறார். அது வேற கதை. என்றால் ஔவையார் அதிகமான 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பினோம். அப்ப அத பாடல சொல்றாரு என்றால், சிறுகல்லு கிடைத்தால் எனக்கு ஈவான், பெருங்கல்லு கிடைத்தால் இருவரும் முன்போம் என்று. அதாவது 2 பேரும் கொஞ்சம் கல்லு கிடைச்சால் அதிகமா தனக்கு தந்துடுவார். ஆனால் கணக்க கல்லு கிடைச்சதுண்டா 2 பேரும் ஷேர் பண்ணி அடிப்போம் என்று. எங்களுடைய தமிழர் புலால் உண்டார்கள் என்பதற்கு சான்றுகள் பல இருக்கின்றன. அது சரி, நான் அதுக்குள்ள போக விரும்பலையாமா. புலால் மட்டும் இல்ல, ஔவையாரே கல்லு குடித்துறாரு என்றால் பேச, மற்றபடி அதுல பிரச்சனை இல்லை. நான் அந்த உங்களுக்கு சமமாக எங்கட சைவம் என்று சொல்லப்படுகின்ற சாப்பாட்டு வகையில இன்னும் அறுசுவை என்று இருக்குத்தானே, இனிப்பு, உப்பு. நான் சொல்றேன், அப்புறம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, 6 விதமான சுவைகள் எங்களுக்கு உள்ளன. ஆனால் அந்த 6 சுவைகளையும் நாங்கள் அந்த காலத்தில அந்த 6 சுவைகளையும் ஏற்படுத்துவதற்கு 4 விதமான சாப்பாடு செய்வார்கள். 4 விதமாக உண்ணுவார்களாம். ஒன்று உண்ணுதல், மற்றது தின்னுதல், மற்றது பருகுதல், மற்றது நக்குதல். அப்ப 4 times 6 24. அதாவது ஒரு வீட்டில பணக்கார வீடோ ஏழை வீடோ எனக்கு தெரியவில்லை, 24 விதமான சாப்பாடு செய்வார்களாம். அப்ப என்னென்றால் உண்ணுவது என்பது இப்ப சோத்தை உண்ண வேண்டும், சோறு உண்ணுதல் என்று சொல்ல வேண்டும். முறுக்க உண்ணுதல் சொல்லக்கூடாது, முறுக்க தின்ன வேண்டும். பருகுதல் என்ற ரசத்தை பருக வேணும், ஆனா பாயாசத்தை நக்க வேணும். அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இந்த 4 விதமாயும் சாப்பிட்டு இந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு 6 தர 24 விதமான சாப்பாடை நாங்க சாப்பிடும் பொழுது அதில் ஏற்படுகின்ற ருசியை விட மாமிச ருசி கூட உள்ளதா என்றதான் எனது கேள்வி அம்மா. அது நீங்கள் தனிய சைவ உணவோடு இருக்கிறீர்கள். நான் 2 பக்கமும் ருசித்து புசித்து முடிந்தது. இப்பொழுது சைவ உணவிலே இருக்கிறேன். சைவ உணவிலேயே நீங்கள் சொல்லுகிற அனைத்து விடயங்களும் இருக்கு, 464 எல்லாம் இருக்கு. அதே விதமாக அசைவ உணவிலேயும் இருக்கிறது என்று நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது சரி, அது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்றேன். நான் நேரம் எடுக்காமல் முடித்துக் கொள்றேன். உங்களோட எனது தலைப்பை கொண்டு சென்ற உங்களுக்கு நன்றி. ஆனா கணக்க இருக்கு, நாங்கள் இப்ப நேரம் இல்லை, நிப்பாட்டு வந்ததோட நான் பாடுறேன். அதுக்காகத்தான் 10 நிமிஷம் முந்தைய முடிச்சேன். நன்றி 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 ஐயா. தொடர்ந்து வரதாம்மா, நீங்க தயாரா வச்சுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் நீங்க அந்த நேரங்கள்ல கேட்டுக்கொள்ளலாம். குரலோடு விளையாடுவேன். மீண்டும் ஜெகநாதன் ஐயா, எங்கட நேரம் சரி 35க்கு போயிட்டோம். சுருக்கமா சொல்ல போறேன். இந்த தளத்துல ஒரு பேச்சு சொன்ன கொஞ்ச நேரத்தோட போயிடும். அது ஒரு நாக்குல ஈவனா இல்ல, ருசிக்கிறது இருக்குதான் மறந்து போனேன். அதனுடைய தான் நான் பாசத்தை ருசி கேட்கல நினைக்கிறேன். நன்றி 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 ஐயா. அடுத்து சரோசுந்தலிங்கம் அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி.
இரண்டாம் முறை வருவதற்கு மன்னிக்கும். ஒரு சிறு குறிப்பை நான் கூற விரும்புகின்றேன். ஒடியற்கூளை குடித்தாலும் மதுவை அருந்தினாலும் கூடி குடித்தால் சுவை அதிகம் என்பதுதான் எண்ணம். எப்பொழுதும் அதனை நாங்கள் கூடித்தான் ஒடியற்கூள் தான் நாங்கள் தனியா வச்சு குடிக்கல இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்துதான் நாங்கள் குடிப்போம். அப்பொழுதுதான் சுவை அதிகம். அதே போல் மது அருந்துபவர்களும் மதுவை கூடி குடிக்கும் பொழுதுதான் சுவை அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் போல் தெரிகிறது. அதனால் தான் இந்த பப்ஸ் எல்லாத்திலையும் போய் ஆட்கள் குடிக்கல நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆனந்தமாக இருப்பார்கள். இதனைத்தான் நான் கூற வந்தேன். மிக்க நன்றி, வணக்கம். நல்ல அருமையான கருத்து, நல்ல அருமையான கருத்து சரோம்மா. எல்லாரும் இப்ப கூடித்தான் குடிக்க போயிடும் போல இருக்கு. என்னன்னு தெரியும், ஔவையார் குடிச்சிருக்காங்க. கூடித்தானே ரசிக்கிறோம் இந்த வள்ளுவர் சுவே. அதான் ஒரே ஒரு கருத்தோட முடிக்கிறேன் ஐயம்மா. நீங்க சொன்னது சரியம்மா சரோ அம்மா. என்னென்றால் அந்த அதிகமான் நெல்லிக்கனி கொடுத்தாரு தானே ஔவையாருக்கு. ஆதலால் ஔவையார் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார். அதிகமான் கெதியா செத்துட்டான். அவன் செத்த பொழுது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஔவையாருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, பாய் ஃப்ரெண்ட் தானவர். அதான் சிரிப்பு. அவருக்கு பெண்களோடு ஒரு நட்பும் இல்லை, அதிகமானோட தான் நட்பு. அது பாய் ஃப்ரெண்ட், அந்த கண்ணியமான நட்பு. எனவே கேள் என்னன்னா அவன் இறந்து விடுறான். நெல்லிக்கனியை இவக்கு கொடுத்துட்டு அவன் கெதியா இறந்துடுறான். இவ அழுது எடையப்பா நீ எனக்கு தந்துட்டு நீ இறந்து போனாயண்டு கண் விட்டு கதறி அழுதாண்டு அவர் அந்த இதை பற்றி எழுதுகிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர் மனைவி என்றும் இல்லை, கணவன் என்றும் இல்லை, ஆனா எவ்வாறு அவன் நண்பர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு கள்ளு குடித்தாலும் அந்த மதி மயக்கத்தில் அவர்கள் மயங்கவில்லை ஒரு விதமாக. இப்ப இந்த காலத்துல அப்படி இல்லை. இப்ப பப்புக்கு நீங்க சொன்னீங்களானே, பப்புக்கு போவார்கள், பிறகு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சில குடும்பகார பெண்களே போய் குடிக்கிறார்கள் தானே. அது பிறகு அந்த அப்படி எல்லாம் அதுக்கு கணக்க போக விரும்பவில்லை. அப்படியான நிகழ்ச்சி அவர்கள் ஏற்படவில்லை. மதுவை அருந்தினாலும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி மிக்க நன்றி. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று நாங்கள் இனி ஒருவரும் கை போடாதபடியா இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வரதாம்மா, நீங்க அருமையான ஒரு பேச்சை தொடங்கி இருக்கிறீங்க. நீங்க தொடர்ச்சியாக செய்யுங்க. திருக்குறள் ஒரு அவசியமான ஒரு நூல், எங்களுக்கு அறிவுரைகள் கூறக்கூடிய நூல். மற்றது நீங்கள் ஒரு முதுசம், இந்த தளத்தினுடைய முதுசம் என்பது சொத்து எங்களுக்கு. ஆகவே நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வாரதுல எங்களுக்கும் சரியான விருப்பம். இங்க நிறைய பேர் திருக்குறள்களை அண்மை காலத்துல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தளத்துல உள்ளவர்கள். அவர்களுக்கும் இது நன்றாக அமையக்கூடிய கை போடுகிறார் ஒரு ஆள், கை ஒரு ஆள் போட்டிருக்கிறா, கும்பிடு போடுறாங்க நினைக்கிறேன், கும்பிடு போடுறாங்க எல்லாருக்கும். போயிட்டு அது. ஆகவே இந்த தளத்துல நீங்க நல்லா அழகாக பேசுங்க அம்மா. எது நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க, அல்லது வேற யாராவது என்ன சொல்லணும்டா சதாம்மா, நாங்க நிறைவு செய்வோம். சரியாம்மா? ஓமம் நிறைவு செய்யலாம். நீங்க எதுவும் சொல்லணும்டா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் கூறிய கருத்துகளுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் தொடக்கினேன், நீங்கள் அதை நிறைகுடமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். எங்க தளத்தில் அப்படிப்பட்ட அறிவாளிகள், அறிஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அன்பானவர்கள், அறிவுரை கூறக்கூடியவர்கள், நல்ல அறிந்துதான் நான் உங்கள் கையில விட்டது. நல்ல அறிஞர்கள், நிறைய கேட்டுக்கொண்டிருந்து அதை பற்றி விளக்கங்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தளம் இவ்வாறு நீடித்து நிலைத்து செல்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் அவசியம். இன்றைய நாளுக்கு நீங்கள் இந்த திருக்குறளை ஒரு கேள்வி மாத்திரம். ஸ்ரீகாந்த் ராஜாவும் இறந்ததையும் எங்கே போய்விட்டார்கள்? ஆஸ்திரேலியாவுக்கு. சொன்னவர்கள் நான் மறந்துட்டேன். ஓகே, அவர்கள் மகளிட்ட போயிருக்கணும். மார்ச் வரைக்கும் போயிருக்கேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி அம்மா. நீங்கள் இந்த தளத்துல இன்றைக்கு பேசியதற்கு உங்களுக்கு நன்றி. இந்த தளத்தை அடுத்த மாதம் யார் டேட் தாரது? நான் தாரேன் உங்களுக்கு. 3ஆம் மாசம் 2ஆம் மாசம் 4 கிழமையும் போயிட்டம்மா. என்னட்ட இருந்து
3ஆம் மாசம் 16ஆம் தேதி உங்களுக்கு சம்மதமா? திங்கட்கிழமை இல்ல, எனக்கு ஒவ்வொரு மாதம் தரும். 2ஆம் மாசத்துக்கு நான் சதா மாட்ட கொடுக்குறேன் உங்களை. அவ ஒரு சண்டே தருவா, வார மாசத்துக்குரிய நாள்ல ஒரு சண்டே தரட்டும். அவ ஓ, அவட டேயில சண்டே இருக்குது. சரியா? எப்படியா? ஓ